தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக பார்ப்பதில் உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நாம் இறைவனுடைய போதனையை பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற தலைப்பில் பாகம் 3 இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த செய்தியின் சப்டைட்டில் என்று சொல்லப்படுகிற, அதாவது தேவன் யாரையெல்லாம் பெயர் சொல்லி அழைத்தார், எதற்காக அழைத்தார், எந்த சூழ்நிலையில் அழைத்தார், இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு விசை நான் அந்த சப்டைட்டிலை வாசித்து விட்டு இறைவனுடைய செய்திக்கு நேராக கடந்து போகலாம் என்று ஆசைப்படுகிறேன். நம்முடைய பெயர்கள் தேவனுக்கு தெரியுமா? அவர் யாரை எல்லாம் பெயர் சொல்லி அழைத்தார், எதற்காக அழைத்தார், எந்த சூழ்நிலையில் அழைத்தார், அப்படி பெயர் சொல்லி அழைத்தார் அல்லவா, அவர்களிடத்தில் என்ன பேசினார் மற்றும் அவர்களோடு கூட செய்த உடன்படிக்கை என்ன? பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் பல முக்கியமான தருணங்களில் அவர்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். சிலருடைய பெயர்களை அவர் மாற்றியும் இருக்கிறார். நம்முடைய பெயர்களை அவர் ஞாபகம் வைத்திருக்க ஏன் விரும்புகிறார்? நம்முடைய பெயர் மட்டும்தான் தெரியுமா, அல்லது நம்முடைய விலாசம் மற்றும் செய்யும் தொழில் அனைத்தும் தெரியுமா? வெகு சிலரை பிறப்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு இன்ன பெயர் வைக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். இது ஒரு அருமையான தலைப்பாக நான் பார்க்கிறேன், அருமையான சப்ஜெக்ட். அதாவது தேவனுக்கும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் உள்ள அந்த உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது பாருங்க. இந்த பூமியில நம்ம எல்லோருக்குமே தகப்பன் உண்டு, தாய் உண்டு. அவர்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகள் ஒரு பிள்ளையாக இருந்தாலும் அல்லது நான் கூட 7 பேரில பிறந்தவன். என்னுடைய குடும்பத்துல 7 பேர் நாங்கள். நான் 4ஆவதாக பிறந்தவன். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா 12 பேர். ஈவன் நம்முடைய யாக்கோபு அவர்கள் கூட 12 புதல்வர்களை ஆண் மகன்களை பெற்றதாக நாம் சரித்திரத்துல பார்க்கிறோம். இப்படி 27 பிள்ளைகள் பெற்றதாக குசேலன் 27 பிள்ளைகளை பெற்றார் என்று சொல்லுவார்கள். குந்தி மாதேவி 100 பிள்ளையை பெற்றார் என்று சொல்லுவார்கள். எத்தனை பிள்ளைகளை இந்த பூமியில தாயும் தகப்பனும் பெற்றிருந்தாலும் அந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் அத்தனை பிள்ளைகளுடைய பெயரும் தெரியும். பெயர் சொல்லி கூப்பிடுவார்கள். இது எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் நம் அனைவருக்கும் பிரதான தகப்பனாக, அவர் தாத்தா இல்லைங்க, பாட்டி இல்லைங்க, பிரதான தகப்பன். பூமியில இருக்கிற தகப்பனுங்களுக்கெல்லாம் அவர்தான் தகப்பன், தாய்க்கெல்லாம் அவர்தான் தாய். அம்மையப்பன் என்று சொல்வார்கள் அல்லவா? அந்த அம்மையப்பன் என்று சொல்லப்படுகிற நம்முடைய தேவன் நமக்கு தகப்பனும் தாயுமாய் இருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, அவர் எனக்கு மட்டும் பிதா அல்ல, தகப்பன் அல்ல, உங்கள் யாவருக்கும் அவர்தான் தகப்பனும் தாயுமாய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் அப்பா பிதாவே என்று அவரை அழையுங்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய புத்திரர்களாக நாம் இருக்கிறபடினாலே, அவருடைய ஆவி நமக்குள்ளே வாசம் செய்கிறபடினாலே, அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிற நாம், அவருடைய சுதந்திரவாளிகளாக இருக்கிற நாம் அனைவரும் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடலாம். இப்பொழுது சொல்லுங்க, ஏன் அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார்? எப்படி தெரிஞ்சிருக்கும்? தெரியுது. அதாவது இந்த பூமிக்குரிய தகப்பன் வைத்த பெயரும் அவருக்கு தெரிந்திருக்கிறது. யாக்கோபே, இனி உன்னுடைய பெயர் யாக்கோபே என்று அழைக்கப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும் என்று சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையில் அந்த பெயரை மாற்றினார் என்று 2ஆம் பாகத்திலே பார்த்தோம். இன்னும் உன்னுடைய பெயர் இனி ஆபிராம் என்று அழைக்கப்படாமல், சாராய் என்று அழைக்கப்படாமல், ஆபிரகாம் என்று அழைக்கப்படும், சாரால் என்று அழைக்கப்படும் என்று தகப்பன், இந்த பூமிக்குரிய தகப்பன் வைத்த பெயரை அவர் மாற்றி பரம தகப்பன் ஆகிய நம்முடைய தேவன் புதிய பெயரை சூட்டுகிறார். எந்தெந்த காலகட்டத்துல எதற்காக பெயரை மாற்றினார்? பெயரை மாற்றுவதற்கு பல காரணங்களும் இருந்திருக்கிறது. நம்முடைய குணாதிசயங்களை கூட மாற்றுவதற்காக தவறான வழியில போய்கொண்டிருந்த நாம், இறைவன் நம்மை சந்திக்கும் பொழுது ஒரு புதிய பெயரை கொடுக்கிறார் என்று சொன்னால், அந்த புதிய பெயருக்கு ஏற்றபடி நீ நடந்து கொள் என்று அவர் விரும்புகிறார். அதற்காக தான் இவ்வளவு சொல்லுகிறார் பாருங்க. எவ்வளவு ஒரு அருமையான தேவன் நம்முடைய தேவன். பிரியமானவர்களே, நான் அடிக்கடி சொல்லுகிறது ஒரே ஒரு விஷயம் தாங்க. அதாவது மேனுவல் என்று சொல்லப்படுகிற அந்த
ஸ்கிரிப்ட், அந்த புக், இதான் சின்ன சின்ன மேனுவல் தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒவ்வொரு வெஹிக்கிள் நீங்க வாங்கும் பொழுது பெரிய புக்கே கொடுப்பாங்க. அதுல வந்து எல்லா டிஸ்கிரிப்ஷனும் அதுல எழுதியிருக்கும். பெட்ரோல் போடணுமா, இல்ல டீசல் போடணுமா, இல்ல பேட்டரி வெஹிக்கிளா, அது எவ்வளவு சார்ஜ் பண்ணணும், எத்தனை மணி நேரம் சார்ஜ் பண்ணணும், இது எல்லாமே வந்து அந்த மேனுஃபேக்சரர் வந்து ரொம்ப அழகா நீட்டா கிளீனா பிரிண்ட் பண்ணி நம்ம கையில கொடுத்துருவாங்க. முற்றிலும் இலவசம். இந்த பரிசுத்த வேதாகமம், இதுல இருக்கிற வார்த்தைகள், இதுல இருக்கிற எல்லாமே நமக்கு மேனுவலா இருக்கிறது. இது அதாவது ஒரு வாகனம் இயக்குவதற்கு மேனுவல் எவ்வளவு முக்கியமோ, அதே போல் இந்த வாகனம், அதாவது நாம் மாம்சத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்துமா, அந்த ஆவி இறைவனுடைய படைப்பாக இருக்கிறபடினால, இறைவனுடைய எதிர்பார்ப்பின்படி அவர் அமைத்திருக்கிற அந்த அமைப்பின்படி நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், குறைந்தது 120 வயது நம்ம வாழலாங்க. அப்படிப்பட்ட உபதேசத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். யாருமே கொடுக்க முடியாது. படைத்தவருக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், விருப்பம் இருக்கும். ஆகவேதான் இவ்வளவு பெரிய வேத புத்தகத்தை நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், நான் அப்பொழுது திருவல்லிக்கேணி ஏரியாவில இருக்கிறேன். என்னுடைய நண்பர் என்ன செய்தார் கேட்டீங்கன்னா, ஒரு மொபைல் வச்சிருந்தார். நான் வந்து கிருஷ்ணால ஓட்டுவேன், கெரோசின்ல ஓட்டுவேன்னு சொன்னார். அது எப்படி சார், இது வந்து பெட்ரோல் தானே ஓடும் அப்படின்னா, இல்ல நான் கெரோசினுக்கு ஏத்த மாதிரி நான் வந்துட்டு என்னுடைய இன்ஜினை வந்து மாடிஃபை பண்ணிட்டேன்னாரு. ஓட்டி காட்டுங்கன்னு சொன்னார். ஓட்டுறாரு பாருங்க, சப்தமும் அதிகமா இருந்தது. புகை வந்துட்டு கொசு மருந்து அடிக்கிறது போல புகை அந்த சைலன்சர்ல இருந்து வெளியே வந்ததுங்க. குப்பு 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 குப்புன்னு அந்த வாசனையே சமாளிக்க முடியல. எதற்காக சொல்கிறேன்னு சொன்னால், மேனுஃபேக்சரர் என்ன சொன்னாரோ அதை செய்யாமல் இவர் வந்துட்டு தன்னுடைய தோன்றித்தனமாக இவர் அதற்கு என்ன பண்றாரு, மாற்று எரிபொருளை போடுகிறார். அது என்னவாகும்? இன்ஜின் ரிப்பேர் ஆச்சு, பழுதடைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வண்டியே வந்துட்டு கண்டமாயி போச்சு. குப்பையில தூக்கி வீச வேண்டிய அளவுல ஆயிப்போச்சு. ஒரு சாதாரணமான வாகனத்தையே உற்பத்தியாளர் சொல்லுகிறபடி நாம் செய்யாமல் இயக்குவோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது பாருங்க. நம்மை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தவர், நம்மேல் அக்கறை வைத்திருக்கிறவர், கண்ணிலே ஒளியை கொடுத்திருக்கிறவர், காதிலே கேட்கும் திறனை கொடுத்திருக்கிறவர், இந்த சின்ன அவயமாகிய இந்த வாய், இதற்குள்ள நாவு, அதற்குள்ள டேஸ்ட் பட், அதற்குள்ள வாய்க்குள்ள பற்கள், 32 பற்கள், அருமையான தேவன் எவ்வளவு ஒரு ஞானமாய் எல்லாவற்றையும் கை கால் அனைத்தும் இயங்கக்கூடிய அளவிற்கு சிறிய எலும்புகள், பெரிய எலும்புகள், உள்ளே வந்துட்டு நம் குடல் பகுதி, சிறிய குடல், பெரிய குடல் என்று சொல்லி எல்லா இருதயம் எல்லாமே பாருங்க, விலை மதிப்பிட முடியாத அவயங்களை நாம் பெற்றிருக்கிறோங்க. சில அவயங்களை நாம் வெளியில பார்க்கிறோம், சில அவயங்களை பார்க்கவே முடிவதில்லை. எனக்கு ஆசை, என்னுடைய இருதயத்தை வெளியில எடுத்து பார்க்கணும். எப்படி வாய்ப்பு? இல்லையே. எக்ஸ்ரே மூலமா பார்க்கலாம்னு நினைக்கிறேன், டிவி மூலியமா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா உண்மையான அந்த இருதயம், உண்மையான அந்த 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 கிட்னி எல்லாம் அதனுடைய இயக்கத்தை பார்க்கிற பொழுது, அதற்காக தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் ஆச்சரியமான விதத்திலே நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவன் என்னை ஆச்சரியமாக படைத்திருக்கிறார். உண்மையிலேயே நம்ம தாங்க அதிசயம், நம்ம தாங்க ஆச்சரியம். ஏனென்றால் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்ன தேவன்ங்க. இப்படிப்பட்ட தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற அக்கறை நிமித்தம் தான் இவ்வளவு பெரிய வேத புத்தகத்தை நம் கையில கொடுத்திருக்கிறாருங்க. இதை வாசிக்காம நம்முடைய வாழ்க்கை நடக்கிறதுனாலதான் இந்த பூமியில அலங்கோலங்கள் தினந்தோறும் அரங்கேறி கொண்டிருக்கிறதுங்க. அட்லீஸ்ட் இந்த வேதத்தை வாசிக்கிறவர்களாவது அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றுவார்கள் என்று சொன்னால், மாற்றி காண்பிப்பார்கள் என்று சொன்னால், சாட்சியோடு கூட தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக ஜீவிப்பார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக அவர்களை பார்க்கிற மற்ற மக்கள், மற்ற மார்க்கத்தார் நிச்சயமாக உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய பக்கத்துல வந்து விடுவாருங்க. இதுதாங்க விஷயமே, வேற ஒண்ணுமே இல்லை. இப்படி நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை வந்துட்டு அமோகமா இருக்கும். ஒரு பூந்தோட்டம் எப்படி பூத்து குலுங்குகிறதோ, வாசனை எப்படி அந்த மலர்களிலிருந்து வெளியே வருகிறதோ, ஒரு மல்லிப்பூ எடுத்து முகர்ந்து பார்த்தா அவ்வளவு வாசனை. பூந்தோட்டமே மணக்கும் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? ஒரு குடும்பமே பூந்தோட்டமாக மாறும் என்று சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்க. குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்லுவார்கள். நம்முடைய குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் போல இருக்கும். எப்படிப்பட்ட பல்கலைக்கழகம்? நமக்கு பிதா உண்டு, குமாரன் உண்டு, ஆவியானவர் உண்டு. இந்த திரியேக தேவன் நமக்கு நல்ல போதகராக இருக்கிறார். போதனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். முதல் மனுஷனாகிய ஆதாம் ஏவாளுக்கு போதனை செய்ய ஆரம்பித்தவர் இந்த நாள் வரைக்கும் நமக்கு போதனைகளை செய்து கொண்டே இருக்கிறாருங்க. நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு பழக 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 நம்முடைய வாழ்க்கையில
பலவிதமான மாற்றங்கள் நிச்சயமாக வந்து சேருங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு 33 ஆண்டுகளில பலவிதமான மாற்றங்கள் எனக்குள்ள நிகழ்ந்திருக்கிறது. என்னால உணர முடிகிறது. வாழ்ந்து காட்ட முடிகிறது பிரியமானவர்களே. அதனுடைய பாதிப்பு தான் பல தலைப்புகளில இறைவனுடைய வார்த்தையை போதனையாக என்னுடைய நண்பர்களாகிய உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறேன் பிரியமானவர்களே. மற்றபடி வேற ஒன்றுமே இல்லைங்க. இதை நீங்க கேட்கலாம், அபியாசப்படுத்தலாம், இலவசமாய் நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள். இதை அபியாசப்படுத்தி பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. சரி, இந்த நாளில ஆதாமை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆதாமை குறித்து பார்க்க போகிறோம். தேவன் அவரை அழைத்தார் அல்லவா? எப்படி அழைத்திருக்கிறார், எதற்காக அழைத்தார், எந்த சூழ்நிலையில் அழைத்தார் என்று பார்ப்போமா? ஆதியாகமம் புத்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். 16வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனங்க. அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோட பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இவ்வளவுதாங்க விஷயம். ஏன் இன்னைக்கு எல்லாரும் மண்ணுக்கு போறாங்க? ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே இல்லைங்க. எடுத்த ஆயுசு நாட்களோடு கூட இந்த பூமியில அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும், வளம் வர வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் தேவனுக்கும் நமக்கும் எதிராளியாகிய அந்த பொல்லாத பிசாசானவன் எப்பொழுது இந்த பூமியில அவனை தேவனால் குறித்த ஒரு தேவ தூதன், தேவனுக்கு விரோதமாக மேட்டிமை கொண்டு தன்னுடைய இருதயத்துல மேட்டிமையான சிந்தனையை வைத்து, இறைவனுக்கு மேலாக ஒரு சிங்காசனத்தை அமைப்பேன், இறைவனுக்கு மேலாக நான் அதிகாரம் செலுத்துவேன் என்பது போல அவனுடைய எண்ணங்கள் இருந்ததை இறைவன் கண்டு அவனை தன்னுடைய சன்னிதானத்திலிருந்து இந்த பூமியில கீழே தாழ விழுந்தாயே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கீழே தள்ளினாருங்க. அதனுடைய எரிச்சல், அதனுடைய கோபம், அதனுடைய வீரியம்தான் அவரால் படைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய ஆதாம் ஏவாளை வஞ்சித்து விட்டானுங்க. அங்கிருந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை இந்த உலகம் முழுவதும் ஆண்டு கொண்டிருக்கிறது. இதற்கு முடிவு கட்டும்படியாக தான் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய ரட்சகர், நம்முடைய ஆண்டவர், மீட்பர், நம்முடைய மூத்த சகோதரன் இயேசு ராஜா இந்த பூமிக்கு இறங்கி வந்து எல்லாவற்றையும் முடித்து கல்வாரி சிலுவையில எல்லாம் முடிந்தது, இட் இஸ் பினிஷ்ட் என்று சொன்னார். கடந்த போதனையில அந்த தலைப்பு எல்லாம் முடிந்தது, இட் இஸ் பினிஷ்ட் என்ற தலைப்பில, தி எண்ட் என்ற தலைப்பில 3 பாகத்தை உங்களுக்கு நான் கர்த்தருடைய கிருபையில போதித்து வந்தேங்க. இதுதாங்க விஷயம். எப்படிப்பட்ட பாருங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியல. கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். ஈவன் இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிறவர்களுக்கு கூட இந்த வார்த்தை தெரியும். குரானிலும் இதுதான் எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்த வேதாகமத்திலும் இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஸ்ரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு கூட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய பேரை நான் பார்க்கிற சாலையில பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு ஆசையோடு கூட பைக்ல போகும் பொழுது தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு போறாங்க. நான் யோசிப்பேன், சிரிப்பேன்.
அவர்களுக்கு தெரியுமா தெரியாத தெரியல, ஆசை பாருங்க. எவ்வளவு அழகா சொல்ல, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். பற்றி கொண்டு போறாங்களாம். நம்ம பார்க்க முடியுது. அது ரோடா, அது வந்துட்டு எந்த இடம் கூட அவங்களுக்கு தெரியறதில்ல. அந்த ஆசையை வெளிப்படுத்துவதற்கென்று சில இடம் இருக்கிறது. ஆனால் பப்ளிக் பிளேஸ்ல, ஓபன் பிளேஸ்ல இந்த வேதத்தினுடைய அந்த பரிசுத்தமான அந்த ஆசையை இவர்கள் அந்த காம விகாரத்தை மூலமாக வெளியே கொண்டு வராங்க. இதுக்குதாங்க இந்த பரிசுத்த வேதம் டிசிப்ளின் பண்ணுதுங்க. உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்குன்னு சொன்னா, எந்த இடத்துல அந்த ஆசையை நம்ம வெளிப்படுத்த வேண்டும் என்று நாம் புரிந்து மனைவியானவள் கணவனை திருப்திப்படுத்தக்கூடியவளாக இந்த பூமியில வாழ வேண்டும். அலங்கோலமாக இருக்கக்கூடாது. அலங்காரமாக இருக்க வேண்டிய நாம் அலங்கோலமாக மாறி போனதற்கு காரணம் அந்த விழுந்து போன அந்த பொல்லாத பிசாசு, அந்த லூசிபருடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தையில மேல் அதிகமாய் டாமினேட் பண்ணுவதனுடைய விளைவுதான் இப்படிப்பட்ட காரியங்கள். நீ பிள்ளை பெறும் பொழுது வேதனையோடு கூட பிள்ளை பெறுவாயின்னு சொன்னார் பாத்தீங்களா? அது இன்னைக்கு வரைக்கும் பெண்கள் வந்துட்டு அந்த கர்ப்ப வேதனை பட்டுதான் அந்த பிள்ளைகள் பெறுகிறாங்க. அலறுவாங்க. அந்த லேபர் வார்டுல வந்துட்டு அலறுவாங்க, குழந்தை எப்பொழுது வெளியே வருமோன்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேங்க. ஒரு அருமையான வசனத்தை நான் வாசிக்க வேண்டும் என்று இருக்கிறேன். யாத்திராகமம் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 1:15 முதல். அதுவுமன்றி எகிப்தின் ராஜா சிப்புரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு கூட பேசி, நீ எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு கூட காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, நல்லா கவனிங்க, எபிரேய ஸ்திரீகள், அதாவது நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள், எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள், மருத்துவச்சி அவர்களிடத்திற்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்றார்கள். இதன் நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் என்று பார்க்கிறோம். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களையும் தழைக்கும்படி செய்தார். நம்முடைய தேவன் பாருங்க, அவரை அறியாத ஜனங்கள் தான். ஆனாலும் இறைவனுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தையை சுமந்து கொண்டு வாழ்கிற பிள்ளைகளுக்கு தேவனை அறியாத ஜனங்கள் வந்துட்டு என்ன பண்றாங்க? உதவி செய்யறாங்க. ஆண் பிள்ளைகளை கொன்று போடுன்னு சொல்றான் அந்த எகிப்து ராஜா. ஆனா இந்த மருத்துவச்சர்கள் ராஜா சொல்ற கட்டளையை தூக்கி போட்டுட்டு இவர்களுடைய எபிரேய ஸ்திரீகளுடைய தேவன் என்று சொல்லப்படுகிற வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு பிரசவம் பார்க்கும் பொழுது குழந்தைகளை வெளியெடுக்கிறாங்க. சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய எகிப்திய பெண்கள் போல அல்ல, அவங்க ரொம்ப பயப்படுவாங்க, பிள்ளை பெறும் பொழுது பிரசவ வேதனை இருக்கும். ஆனால் எபிரேய ஸ்திரீகள் நாங்கள் போய் அவர்களுக்கு பிரசவம் பார்ப்பதற்கு முன்பாகவே பிள்ளைகளை பெற்று விடுகிறார்கள் என்று ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாங்க. அது நிமித்தம் இறைவன் என்ன பண்ணினாரா? அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்தாராங்க. இதுல ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். எப்படி அந்த எபிரேய ஸ்திரீகள், இறைவன் சொன்னார் பாருங்க, அந்த ஏவாள் இடத்துல, நீ பிள்ளை பெறும் பொழுது கர்ப்பத்தின் வேதனை உனக்கு அதிகமா இருக்கும், வேதனையோடு கூட பிள்ளை பெறுவாயின்னு சொல்லிட்டு, விசுவாசத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, என்னுடைய என்னுடைய அதாவது முதல் மனுஷியாகிய ஏவாள் செய்த அந்த பாவம், அந்த மீறுதல் நிமித்தம் நான் வஞ்சிக்கப்படக்கூடாது. என் தெய்வமே கல்வாரி சிலுவையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக என்னுடைய பாவங்களை எல்லாம், என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஜீவனை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறாரே, அந்த விடுதலை நிமித்தம் நான் பிள்ளை பெறும் பொழுது விடுதலையோடு கூட பிள்ளை பெற வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டுங்க. விசுவாசித்து இறைவனிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக மருத்துவமனை போவதற்கு முன்பாகவே நீங்களும் எபிரேய ஸ்திரீகளை போல பிள்ளைகளை வலி இல்லாமல் வேதனை இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியுங்க. இது ஒரு ரகசியம்ங்க. இந்த ரகசியத்தை நீங்க என்ன பண்ணணும்? கர்ப்பஸ்திரீகள் யாராகியும் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், யாத்திராகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 15லிருந்து 20 வசனங்கள் வரைக்கும் வாசித்து விட்டு மருத்துவமனைக்கு போங்க. போகிற நேரத்திலேயே ஒரு அரை மணி நேரத்திற்குள்ள வலி இல்லாமல் பெரும் வேதனை இல்லாமல் பிள்ளைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு திரும்புவீர்கள் பிரியமானவர்களே. இதுதாங்க ரகசியம். எவ்வளவு ஒரு அருமையான தேவன் பாருங்க. காயினை பார்த்து, காயினே காயினே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். தேவரே உம்முடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் பயந்தபடினாலே ஒளிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்றாங்க. அவங்க எங்க ஒளிந்து கொண்டிருக்கிறாங்கன்னு அவருக்கு தெரியாதா? எங்க இருக்கிறாய் என்று கேட்பதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு பெரிய தவறு செய்து விட்டார்.
தேவன் இந்த மரத்தின் கனியை புசிக்காதே, நன்மை தீமை அறியக்கூடிய இந்த மரத்தின் கனியை புசியாதே என்று சொன்ன தேவன் அதற்கு மீறி கீழ்ப்படியாமல் பிசாசின் சத்தத்திற்கு செவி கொடுத்து, முதலாவது பிசாசு யாரிடத்துல பேசுகிறான்? ஏவாளிடத்துல பேசுகிறான். ஏவாளை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய செய்து விட்டான். இறைவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய இறைவை மக்கள் பிசாசின் சத்தத்திற்கு, அதாவது தேவனுடைய எதிராளியாக்கி அந்த பிசாசின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்ததுனால, அந்த கனியை புசித்ததுனாலே, தான் புசித்தது அல்லாமல் தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்து அவரையும் பாவத்திற்கு உட்பட செய்து பெரிய பாவம்லாம் செய்யலீங்க. இறைவன் சொன்னார், எல்லாம் இந்த பூமியில இருக்க சகலமும் உங்களுக்காக நான் படைத்திருக்கிறேன், எல்லாவற்றையும் நீங்கள் புசிக்கலாம், எல்லாவற்றையும் நீங்கள் பெற்று அனுபவிக்கலாம், ஒரே ஒரு மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் புசிக்க கூடாது என்று சொன்னார். அதை செய்யாமல் இருக்கக்கூடாதா? செய்தாங்க பாருங்க. ஏன்னா இறைவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நினைவு கூறும்படியாக தான் அந்த மரம் வைக்கப்பட்டது. அந்த நன்மை தீமை அறியும் அந்த மரத்தை வைத்தார் இறைவன். பாருங்க, அந்த நாள்ல பிசாசின் சத்தத்தை கேட்டதுனால அவர் என்ன பண்ண, இறைவனுடைய வார்த்தைக்கும் மதிப்பு கொடுக்காமல் அவரையே தூக்கி எறிந்து விட்டு, இனி நாங்கள் தேவர்களைப் போல இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த கனியை புசித்து விட்டார்கள். அது நிமித்தம் எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க. என்னன்னா, நீ உயிருள்ள நாளளவும் வேர்வை சிந்தி நீ உழைச்சுதான் நீ சம்பாதிக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி எந்த உழைப்பும் இல்லைங்க. அவரை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்தப்போ பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார் என்று பார்க்கிறோம். சாதாரணமா ஒரு கார்டனை பராமரிக்கிற ஒரு கார்டனர் மாதிரி வச்சிருந்தார், தோட்டக்காரனை போல வைத்திருந்தார். பண்படுத்திக்கோ, பாதுகாத்துக்கோப்பா, அவ்வளவுதான். வேறெல்லாம் சிந்திதான் சம்பாதிக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு ஏதேன் தோட்டம் முழுவதும் பொண்ணையே வச்சவருங்க. டன் டன்னா பொன்னையும் பொருளையும் அந்த இடத்துல வைத்தவர் எவ்வளவு ஒரு சந்தோஷமா ஒரு குட்டி ஜமீன்தாரரை போல வைத்திருந்தார் ஆதாமையும் ஏவாளையும். ஆனால் மீறுதல்கள் நிமித்தம் பாவம் வந்தது, பாவத்து நிமித்தம் சாபம் வந்தது, சாபத்து நிமித்தம் மரணம் வந்தது. அந்த மரணத்து நிமித்தம் எவ்வளவு உட்பிரிவுகளாக இந்த உலகம் முழுவதையும் அலங்கோலம் செய்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை, இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் என்றே சொல்லலாம், அல்லது பிரசங்கம் என்று சொல்லலாம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மனம் திரும்பி யூட்டர்ன் எடுத்து உடனடியாக இந்த மேனுவலை படித்தே ஆக வேண்டும். மேனுவல் என்று சொல்லப்படுகிற இந்த ஹோலி பைபிள், பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் முதல் அதிகாரத்திலிருந்து, ஆதியாகம புஸ்தகத்தின் முதல் அதிகாரத்திலிருந்து நீங்கள் கவனமாய் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், யோசுவாவிடத்துல இறைவன் சொல்லும் பொழுது இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற எல்லா வார்த்தைகளையும் கவனமாக வாசி, விசுவாசி, அதன் மேல் கவனமாக இரு, தியானம் செய்து கொண்டிரு, அப்பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு அருமையான தேவனை இந்த பூமியில நம்ம தேடிய நம்மளால காணவே முடியாதுங்க. ஆகவே இந்த உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் இன்னும் சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி தேவன் நம்ம எல்லாம் பெயர் சொல்லி அழைத்தார், அதே மாதிரி நம்முடைய முற்பிதாக்கள் அவருடைய வாழ்க்கையில, நான் சொல்றேன் பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில இறைவன் எனக்கு செய்தது ஏராளம் தாராளம். எவ்வளவோ வறுமையில, எவ்வளவோ கஷ்டத்துல வாழ்ந்து கொண்டு என்னை இறைவன் என்ன பண்ணிட்டார், ஏதோ வாசல் படியிலே கதவை தட்டுகிறேன், என்னுடைய சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவனோடு கூட போஜனமானம் பண்ணுவேன் என்று சொன்னார். பார்த்தீங்க, அந்த சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு 33 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தபடினால இன்று உங்களுக்கு முன்பாக என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். பெரியமானவர்களே, யாரும் நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. எல்லாரும் தூரத்துல இருந்து வேடிக்கை தான் பார்ப்பாங்க. உங்ககிட்ட காசு இருந்தா கிட்ட நெருங்கி வருவாங்க. காசு தீர்ந்துடுச்சுன்னு நீங்க காசு போய் கேட்டு பாருங்க, கடன் கேட்டு பாருங்க, நல்ல நண்பர்கள் கூட உறவை முறிச்சிட்டு போயிடுவாங்க. நீங்க நீங்களும் நானும் செழுமையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் தெரியுங்களா, வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் தெரியுங்களா. மோர் தென் 5000 ப்ராமிசஸ் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாருங்க. எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் கொடுக்க முடியாத அஷூரன்ஸ் ஹெவன்லி கவர்மெண்ட், ஹெவன்லி காட் கொடுத்திருக்கிறாருங்க. இந்த அஷூரன்ஸ் எல்லா எதுல அடங்கிருக்குன்னா அவருடைய வாக்குத்தத்தத்திற்குள்ள அடங்கி இருக்கிறது. அவர் நான் சொல்லியும் செய்யாதிருப்பேன்னு சொல்றார். அவர் சொன்னது அத்தனையும் செய்வாருங்க. அவர் சொல்லி இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் உன்மேல் பலிக்கும் என்று சொல்லுகிறார். அதை செய்து முடிக்கிற வரைக்கும் நான் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை என்று சொல்லுகிற தேவன் அவருக்கு அவரே சேலஞ்ச் பண்றாரு, சவால் எடுத்துக் கொள்ளுகிறார். அப்படின்னா உங்களுக்காக எனக்காக எவ்வளவு ஒரு அருகாமையில நின்று வழி இல்லாத இடங்களிலே வழிகளை உண்டு பண்ணுகிற கர்த்தராம். சரி, அவர் நமக்கு பெயரை வைக்கிறார், பெயரை வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார், நம்முடைய பெயரை அழைக்கிறார், சொல்லி அழைக்கிறார். அதே போல நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில நடந்த இறைவன் செய்த அற்புதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்ட ஜனங்கள் அவருக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். நானும் அவருக்கு ஒரு பெயரை வைத்திருக்கிறேன். அடிக்கடி என்னுடைய உபதேசத்தை சொல்லிக் கொண்டிருப்பேன். நான் கடைசியாக சொல்லுகிறேன், எப்படிப்பட்ட பெயரை எல்லாம்
தேவனுக்கு வைத்தார்கள் என்று பார்ப்போம். சுமார் ஒரு 16 இடங்களில இறைவனுடைய பிள்ளைகள் அவருக்கு பெயர் வைத்திருக்கிறாங்க. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு பெயர் என்பதே கிடையாதுங்க. இன்றைக்கு வரைக்கும் பெயர் கிடையாது. நீங்க சொல்றதுதான் அவருக்கு பெயர். நீங்கள் வழங்குவதுதான் அவருக்கு பெயர். அவருடைய குணாதிசயங்களை தான் வெளிப்படுத்துகிறார். மோசே இடத்தில் சொல்லும் பொழுது, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று போய் சொல். நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதை போய் சொல். நான் மனுஷன் அல்ல மாறுவதற்கு, நான் தேவன், நான் மாறாதவர் என்பதை போய் சொல். இது அவருடைய கேரக்டர் என்ன பண்றது கேட்டீங்கன்னா வெளிப்படுத்துறாரு தவிர அவருக்கென்று ஒரு பெயரே இல்லை. மோசே கேட்கிறார், உங்களுடைய பெயர் என்ன சொல்லுங்க, நாங்க போயிட்டு உங்களுடைய ஜனங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். யாரும் இடத்துல பேசினது என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், உங்களுடைய பெயரை சொல்லுங்கள் என்று சொன்னால், பெயர் என்பதே எனக்கு இல்லை, இது என்னுடைய குணாதிசயம், என்னுடைய குணாதிசயத்தின்படியே நான் உங்களோடு கூட இருப்பேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை வழிநடத்துவேன் என்று அவர் அவர் நமக்கு நம்ம மேல அவ்வளவு ஒரு மனதிருகிற கர்த்தராக, தகப்பனாக, தாயாக, இறைவனாக இருக்கிறாருங்க. எவ்வளவு ஒரு அருமையான தேவன். நம்மளை தேடி எதுக்கு அவர் வரணும்? வராரு, இன்னைக்கு வரைக்கும் வராரு. இம்மானுவேலின் நாமத்துல நம்மோட கூட இருக்கிறாரு. சரி, யாரெல்லாம் பெயர்களை வைத்தார்கள், என்ன மாதிரி பெயரை இறைவனுக்கு சூட்டினார்கள் என்று பார்ப்போமா? மொத்தம் 16 நாமங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறதுங்க நம்முடைய முற்பிதாக்கள் மூலமாக. யெகோவா ஏலோகிம், அதோடைய அர்த்தம் வந்துட்டு நித்தியமான சிருஷ்டிகர். நித்தியமான சிருஷ்டிகர், அதாவது யெகோவா ஏலோகிம், இது ஒரு பெயருங்க. அடுத்தது யெகோவா அடோனாய், அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாவற்றிற்கும் மேலானவர். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. யெகோவா ஈரே, அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளக்கூடிய தேவன். நீங்க இல்லைனாலும் பயப்படவே தேவையில்லை. இது எப்படி முடியும் நம்ம நினைக்கிற நேரத்துல இந்த இந்த நாமத்தை நீங்க சொல்லி பாருங்க. யெகோவா ஈரே, யார் எந்த நேரத்துல சொன்னார்கள் என்பதெல்லாம் பார்ப்பதற்கு நேரம் இல்லைங்க. அது பின்னாடி நேரம் இருந்ததுன்னா நான் அடுத்த பாகத்துல உங்களுக்கு நான் கோட் பண்ணி காட்டுவேன். அடுத்தது பாத்தீங்கன்னா பெயர் வச்சிருக்கிறாங்க யெகோவா நிசி. இதனுடைய மீனிங் பாத்தீங்கன்னா கர்த்தர் எங்களுக்கு ஜெயக்கொடியாய் இருக்கிறார். அடுத்து யெகோவா ரஃபா என்று பெயர் வைத்திருக்கிறாங்க. பரிகாரியாகிய கர்த்தர், குணமாக்குகிற கர்த்தர் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. யெகோவா ஷாலோம், அதனுடைய அர்த்தம் பாத்தீங்கன்னா கர்த்தர் நம்முடைய சமாதானம் என்று அர்த்தமா. யெகோவா ஷாலோம். யெகோவா சிக்கேனு, அதனுடைய அர்த்தம் வந்து நீதியின் கர்த்தர் என்ற பொருளாம். யெகோவா மெகாதீஸ், அதனுடைய பொருள் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்தம் இன்னும் அதிகமா வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஆசைப்படணும். இந்த பெயரை சொல்லுங்க, யெகோவா மெகாதீஸ், என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். அசுத்தம் எல்லாம் நீங்கும்படியாக என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். யெகோவா சபையத், இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? சேனைகளின் கர்த்தர். யெகோவா ஷம்மா, இதனுடைய அர்த்தம் உடன் இருக்கிற கர்த்தர். எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். யாருமே அவர் அதனாலதான் சொன்னார் பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யெகோவா ஷம்மா, நம்மோடு கூட இருக்கிறவர். யெகோவா எலியோன், உன்னதமான கர்த்தரான். யெகோவா ரோகி, இது ரொம்ப பிடிக்கும். கர்த்தரின் மேய்ப்பர். சங்கீதக்காரன் அழகா சொல்றார், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் தம்முடைய சத்தியத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அருமையான சங்கீதம் 23. எல்லாருக்குமே மனப்பாடமா பண்ணி வச்சிருக்கிறீங்க, நானும் பண்ணி வச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் யெகோவா ஓசேனு, உண்டாக்குகிற கர்த்தர், உருவாக்குகிற கர்த்தர். நம்ம ஒவ்வொருவரையும் தாயின் வயிற்றில அவர் தாங்க உருவாக்கினார். நம்முடைய அம்மா இல்ல, அப்பா இல்ல. உருவாக்குகிற கர்த்தர் யெகோவா ஓசேன். எந்த நேரத்தை சொல்லியிருப்பாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வாசிப்போம். அதெல்லாம் எல்லாவற்றிற்கும் ரெஃபரன்ஸ் உண்டு. அடுத்து 14வது நாமம் யெகோவா ஏலோகேனு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர். யெகோவா ஏலோகேகா அப்படின்னு போடப்பட்டிருக்கு. யெகோவா ஏலோகேகா, உன் தேவனாகிய கர்த்தர். எவ்வளவு ஒரு அருமையான நாமத்தை நம்முடைய முற்பிதாக்கள் நம்முடைய இறைவனுக்கு சூட்டினார்கள்ங்க. நம்ம தான் சூட்டி இருக்கிறோம். நம்ம அம்மா அப்பா எப்படி நமக்கு பெயர் சூட்டுறாங்களோ அது போல நம்முடைய முற்பிதாக்கள் வந்துட்டு அவர்களுடைய வாழ்க்கையில செய்த அதிசயங்கள் நிமித்தம், அற்புதங்கள் நிமித்தம், ஆச்சரியமான காரியங்கள் நிமித்தம் நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆகார் அந்த நாளிலே சொன்னார். எவ்வளவு அருமையான, என்னை காண்கிறவரை நான் கண்டேன். இந்தமா வச்ச பேர் தான் என்னை காண்கிற யெகோவா ஈரே, என்னை காண்கிறவரே. யெகோவா நிசி, என்னுடைய ஜெயக்கொடியே. என்ன ஜெயத்தை கொடுத்தார், யுத்தத்துல ஜெயத்தை கொடுத்தார். நம்மை சிருஷ்டிக்கிற தேவன். தாயின் வயிற்றில் நாம் இருக்கும் பொழுது அவருடைய கண்கள் நம்மை கண்டதாம், அவருடைய கரம் நம்மை தாங்கினதாம். இப்படி இவ்வளவு பெயர்களை நம்முடைய முற்பிதாக்கள் வைத்தார்கள் அல்லவா? நான் கடந்த 33 ஆண்டுகளாக இறைவனை நான் வந்துட்டு
சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு எவ்வளவோ பிரச்சனையில இருந்து என்னை தூக்கி எடுத்து கண் மலையின் மேல் கொண்டு வந்து என்னை நிறுத்தி இருக்கிறார், என்னையும் என் குடும்பத்தையும். உண்மையாகவே நாங்கள் மலையின் மேல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருச்சொல்லும் மலையின் மேலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெரியமானவர்களே. நாங்கள் வந்த பொழுது, இது ஒரு காலத்துல 27 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்துல நாங்கள் இடத்தை வாங்கும் பொழுது முழுக்க முழுக்க கும் இருட்டாக இருந்தது. இந்த இடத்திற்கு ஏன் வந்தீர்கள் என்று சொன்னார்கள். நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ என்று ஆபிரகாம் இடத்துல அந்த நாளிலே இறைவன் சொன்னார் அல்லவா, அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டுதான் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில இருந்து இந்த திருச்சூலம் மலைப்பகுதிக்கு வந்தேன். என்னுடைய உறவுகள் எல்லாம் என்ன ஏசினது, நண்பர்கள் எல்லாம் உனக்கு என்ன பைத்தியமா என்று கேட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு குக்கிராமத்திலே வந்த எனக்கு இந்த 27 ஆண்டுகளில இது சென்டர் ஆஃப் த சிட்டியாவே மாறி போச்சுங்க. எதிரில் நடந்து போய் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு விமானத்தை பிடிச்சிடலாம், நடந்து போய் மெட்ரோ ட்ரெயினை பிடிச்சிடலாம், சிட்டிக்கு ஃபுல்லா போகலாம், நடந்து போயிட்டு சபர்பன் ட்ரெயினை பிடிக்கலாம், நடந்து போய் தமிழ்நாடு முழுக்க பயணிக்கக்கூடிய கவர்மெண்ட் பஸ், பிரைவேட் பஸ்ஸை பிடிச்சிடலாம். எல்லாம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ், ஜஸ்ட் 1 minute 2 minutes மேக்ஸிமம் 5 minutes ஃபார் தி ஏர்போர்ட். அவ்வளவுதான். எவ்வளவு ஒரு அழகான அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு வந்ததுனாலதான் இன்றைக்கு இவ்வளவு மாற்றங்க. எங்கள் நிமித்தம் அடிச்சு சொல்லுவேங்க, தைரியமா சொல்லுவேன், விசுவாசத்தோட கூட சொல்லுவேன். என் நிமித்தம், என் குடும்பத்து நிமித்தம் இறைவன் என்னோடு கூட வந்து இந்த இடத்துல அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்தாருங்க. இந்த இடத்துல வந்த பிறகு என்னுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சி, என்னுடைய வியாபாரத்தினுடைய வளர்ச்சி, என்னுடைய ஊழியத்தின் வளர்ச்சி 4 திக்குக்கும் பரம்பி இருக்கிறதுங்க. இடம் கொண்டு பெருகுவாய், நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோன்னு சொன்ன அந்த அத்தனை வாக்குத்தத்தங்களையும் அப்படியே மேக்னெட் போல அப்படியே ஒட்டி வச்சுக்கிட்டேங்க. என்னுடைய இருதயத்துல எழுதி வச்சாச்சு. வெளியில எழுதி ஒட்டுறதெல்லாம் என்னுடைய பழக்கம் இல்லை. இருதயத்துல எழுதணும். இருதயத்துல இருக்க அந்த பலகையில எழுதி 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 வச்சு பழகியாச்சுங்க. இப்படி பெயர் சொல்லி அழைக்கிற தேவனை நீங்களும் நானும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு அவலட்சணமாக முடியும் என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த 3வது பாகத்தை முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். ஒரு கணவர் என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா, தன்னுடைய மனைவிக்கு அருமையான கார் வந்துட்டு வாங்கி கொடுக்கிறார், பிரசன்ட் பண்றாரு, கிஃப்ட், பர்த்டே கிஃப்ட். அவர் என்ன பண்றாரு, மனைவியை உட்கார வச்சு டிரைவிங் வந்துட்டு கத்து கொடுக்கிறார். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் அந்த மாதிரி ஓட்டிட்டு இருக்கிறாங்க அவருடைய பிரசன்ஸ்ல. ஒரு நாள் திடீரென்று ஓட்டி கொண்டு போகும் பொழுது குறுக்கே வந்துட்டு ஒரு நாய் ஓடி வருகிறது. பிரேக் அடின்னு சொல்றாரு. அந்த மாதிரி பிரேக் அடிப்பதற்கு பதிலாக ஆக்சிலேட்டர் மிதிச்சிட்டாங்க. பிரேக்கு எவ்வளவு வேகமா ப்ரெஷர் கொடுப்பாங்களோ அதே ப்ரெஷர் வந்துட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தோன்னு வண்டி என்ன பண்ணி ஸ்பீட்ல போயிடுச்சுங்க. எதற்காக சொல்ல வருகிறேன்னு சொன்னா, அந்த அந்த வேகத்துல நாய் மேலேயும் ஏற்றி இந்த வாகனமும் மரத்தில் மோதி வாகனமும் அவர்களும் பலத்த காயத்தோடு கூட தப்பித்துக் கொண்டார்கள். இப்படி அனுபவம் இல்லாமல், முறையான பயிற்சி இல்லாமல், தெளிந்த ஞானம் இல்லாமல் இன்னைக்கு நிறைய பாருங்க, மேனுபேக்சரர் சொன்னபடியே அந்த வாகனத்தை நாம் இயக்குவோம் என்று சொன்னால் ஒரு பிரச்சனையா இருக்காதுங்க. இந்த 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 சரீரத்திற்குள்ள எதை சாப்பிடணும் இறைவன் சொல்லியிருக்கிறார், எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, எதை குடிக்கணும் சொல்லியிருக்கிறாரு, எதை குடிக்க கூடாதுன்னு சொல்றாரு, எதை பார்க்கணும் சொல்றாரு, எதை பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு, எதை கேட்கணும் சொல்றாரு, எதை கேட்க கூடாதுன்னு சொல்றாரு, எந்த வழியில நாம் நடக்கணும், எந்த வழியில நடக்க கூடாதுன்னு சொல்றாரு. தகப்பன் தம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்கு மேலாக பரம தகப்பன், பரம தாயா இருக்கிற நம்முடைய யெகோவா தேவன் என்று சொன்னால் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆல்மைட்டி காட் என்ற அர்த்தம். எவ்வளவு ஒரு அழகாக அவருடைய ஞானத்தை நமக்கு போதிச்சிருக்கிறார் பாருங்க. வேண்டாம் சொல்றாங்க. அன்னைக்கு எப்படி ஆதாமும் ஏவாளும் வந்துட்டு உங்களுடைய சத்தம் எங்களுக்கு வேண்டாம், உங்களுடைய உபதேசம் எங்களுக்கு வேண்டாம், விழுந்து போன அந்த பொல்லாத லூசிபர் அந்த தூதனுடைய உபதேசம் எங்களுக்கு போதும்னு எடுத்தாங்க பாருங்க. எவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு. ஜமீன்தார் போல இருந்த ஒரு வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய ஒரு பேர்டன் அவர் மேல வந்துருச்சு. அவர் செய்த தவறு நிமித்தம், மிருதல் நிமித்தம், கீழ்ப்படியாமை நிமித்தம் இந்த பூமியில வந்துட்டு முள்ளும் குருத்தும் பிறப்பித்ததுங்க. சந்தோஷமா கணவன் மனைவி இணைந்து பிள்ளைகளை பெற வேண்டியவர்கள் வலியோடு வேதனையோடு கூட பிரசவத்துல ஊடாக அந்த வலியின் வேதனையின் ஊடாக பிரசவியும் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில அந்த மனுஷி தள்ளப்பட்டார். அவர்கள் நிமித்தம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா பெண்மணிகளும் அந்த கர்ப்ப வேதனை பட்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கும் எனக்கும் ஒரு விளக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தர், விசுவாசம். அந்த விசுவாசத்தின் மூலமாக நீங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் முறையிடுவீர்கள் சொன்னால், கேட்பீர்கள் சொன்னால், என்னுடைய முற்பிதாவுடைய மனைவி கீழ்ப்படியாமல் போனாலும் நான் கீழ்ப்படுகிறேன், என் இறைவனே எனக்கு வேதனை இல்லாத ஒரு பிரசவத்தை தாரும்.
இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற செய்தி. இந்த சத்தத்தை நீங்கள் கவனமாக கேட்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாகனத்தை கவனமாக ஓட்டுவீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கை வாகனத்தையும் கவனமாக ஓட்டுவீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக நான் பெற்ற இந்த இன்பம் நீங்களும் பெறுவீர்கள். இந்த உலகம் பெறுங்க. இதற்காக தாங்க நம்முடைய தேவன் இந்த பூமிக்கு நம்மளை தேடி வந்தாருங்க. பெயரை சொல்லி அழைத்தாருங்க. நம்முடைய பெயர் தெரியும், அவருக்கு விலாசம் தெரியும். இதெல்லாம் நம்ம இன்னும் பின்னாடி கிட்டத்தட்ட இந்த வருடம் முழுவதும் இந்த தலைப்புல தான் பேசுறதா இருக்கிறேன். ஏன்னா அவ்வளவு பேரை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இப்பொழுது ஆதியாகம புஸ்தகத்துலதான் இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளையே இன்னும் நாம் தொடவில்லை. காயினை குறித்து நாம் அடுத்த பகுதியில் நாம் தியானம் செய்யலாம் என்று இருக்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையும் எப்பொழுதெல்லாம் அவர் பெயர் சொல்லி அழைத்தாரோ அதனுடைய பின்னணி என்ன, எந்த சூழ்நிலையில இறைவன் வந்துட்டு பல நேரங்களிலே அவர் வந்துட்டு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுக்கும்படியாக அவர்களுடைய பெயரை சொல்லி அழைத்தார். ஆபிரகாமே வெளியில வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், வானத்தின் நட்சத்திரங்களை பார், பூமியின் மணலை பார், இவைகளை என்ன கூடுமானால் என்ன, இப்படியாய் உன்னுடைய சந்ததி இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆசீர்வாதத்தை கொடுக்க வருகிற அதே தேவன் சில சூழ்நிலைகளில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் அவர் இறங்கி வராருங்க. என்னுடைய ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டேன் என்று சொல்லி மோசையை ரொம்ப அழகா கூப்பிடுறாரு. மோசே இங்க வா, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமி, உன்னுடைய பாதரட்சையை கழற்றி அந்த பக்கம் வைத்து விட்டு என்னிடத்தில் நெருங்கி வா என்று சொல்லுகிறார். சப்தம் மட்டும்தான் கேட்கிறார் மோசே அவர்கள். இதெல்லாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் பாகம் 3 நம் அனைவருக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து உங்களோடும் என்னோடும் என்னுடைய குடும்பத்தோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் நம்முடைய ஊழியத்தோடு கூட கடைசி வரைக்கும் நம்முடைய தேவன் இம்மானுவேல் என்னும் நாமத்திலே நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். God bless you all.